இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னு சொன்னா இன்ஜினியரிங் டெக்னாலஜி ஸ்ட்ரீம், அதுக்கும் அடுத்து சிஸ்டம் டெக்னாலஜி. இந்த டெக்னாலஜி ஸ்ட்ரீமுக்கான கோர்சஸ், யூனிவர்சிட்டி கோர்சஸ் வந்து என்னென்ன இருக்கு, அது என்னென்ன அப்ளை பண்ண எப்படி யூனிவர்சிட்டி கிடைக்கும் அப்படின்றத பார்க்கணும். சரி, இது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா இப்போ இது வந்து கொண்டு வந்து ஒரு 10 வருஷம் கூட ஆகலை. சரியா, இதுக்கு வந்து மெயின் கோர்சஸ் தான் இருக்கு. இப்போதைக்கு மெயின் கோர்சஸ் இருக்கு, அதுக்கான அதுக்கப்புறம் பொதுவான கோர்சஸ் கொஞ்சம் இருக்கு. சரியா, பார்த்தீங்கன்னு சொன்னால் முதலாவது பார்த்தீங்கன்னு சொன்னால் இடெக், இன்ஜினியரிங் டெக்னாலஜி. சரியா, இதுக்கான ஸ்கோப்பும் அதிகமாகிட்டு வருது. இது பார்த்தீங்கன்னு சொன்னால் முக்கியமாக இடெக்ன்ற பாடத்துல எஸ்எஃப்டி அப்படின்ற பாடத்துலையும் நீங்கள் எஸ் எடுத்துருக்கணும். அது இல்லாமல் இதில் ஏதாவது ஒரு பாடத்தில் ஐடி, எக்ரி, அடுத்து இங்கிலீஷில் எடுத்துருப்பீங்க சில பேர், அடுத்து வணிகம், கணக்கீடு, அப்படி ஏதாவது ஒரு பாடத்தில் நீங்கள் எஸ் எடுத்திருந்தா கட்டாயம் அப்ளை பண்ணலான்னு சொல்கிறாங்க. இதை பார்த்தீங்கன்னா இந்த டிகிரி வந்து பிடெக் ஆனர்ஸ் அப்படின்ற டிகிரி தான் தராங்க. சரியா, இது வந்து எங்க இருக்குதுன்னா கிட்டத்தட்ட 8 போர்டு யூனிவர்சிட்டியில மாதிரி இருக்கு இந்த பிடெக் அப்படின்ற கோர்ஸ். சரியா, இது வந்து ஆனர்ஸ் டிகிரி தான், ஜெனரல் டிகிரியும் இல்லை, 4 வருட ஆனர்ஸ் டிகிரி தான் இருக்கு. சரியா, அதில் வந்து யுவா வளர்ச்சி யூனிவர்சிட்டியில் ஸ்பெஷலைசேஷனும் இருக்குது. யுவா வளர்ச்சி யூனிவர்சிட்டிலையும் கொழும்பு யூனிவர்சிட்டிலையும் ஸ்பெஷலைசேஷன் வரதுக்கு நீங்கள் தொண்டா ஒரு பகுதிக்குள்ள போகலாம். சரியா, அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் எந்த ஸ்ட்ரீம் எடுத்திருந்தாலும் குறிப்பிட்ட கொஞ்சம் கோர்சஸ் இருக்கும். அந்த கோர்சஸுக்கு அந்த கோர்சஸ் தான் இது. அதுக்கான ஒரு வீடியோ நான் துண்டா போடுவேன். சரியா, அதை பார்த்து நீங்கள் தெரிஞ்சு கொள்ளுங்க. ஓகேவா, அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பிடெக் எடுத்த பிள்ளைகள் வந்து பிடெக் எடுத்தவங்களுக்கு வந்து அதே மாதிரி தான் பிடெக் அப்படின்ற பாடத்துலையும் எஸ்எஃப்டி அப்படின்ற பாடத்துலையும், அது இல்லாமல் 3வது பாடமாக ஐடி, எக்ரி, அது மாதிரி இருக்க பாடங்கள் எதுலையாவது நீங்கள் எஸ் எடுத்துருந்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு அப்ளை பண்ணலாம். இந்த கோர்சஸ்க்கு என்ன ஆச்சுன்னா பிஎஸ்டி அப்படின்ற கோர்சஸ்க்கு பேச்சுலர் ஆஃப் பிஎஸ்டி ஆனர்ஸ் அப்படின்ற டிகிரி இருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா ஸ்ரீ ஜெயவர்தன பிரபல கல்பகம், அடுத்து யாழ்ப்பாணத்தில் வந்து 2 டிகிரி ஸ்பெஷலைசேஷன் 2 டிகிரி தராங்க. அதுக்கப்புறம் கிழக்கு பல்கலைக்கழகத்திலையும் 2 ஸ்பெஷலைசேஷன் டிகிரி இருக்கு. கொழும்பு இதில் வந்து ஸ்பெஷலைசேஷன் டிகிரி இருக்கு. சரியா, பார்த்தீங்கன்னா எல்லா யூனிவர்சிட்டிலையுமே கிட்டத்தட்ட இந்த கோர்சஸ் இருக்கு. சரியா, அது இல்லாமல் நீங்கள் எந்த ஸ்ட்ரீம் இருந்தாலும் இந்த கோர்சஸ்க்கு அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு குறிப்பிட்ட ஒரு 20 கோர்சஸ் மாதிரி இருக்கு. அதுக்கும் நீங்கள் அப்ளை பண்ணலாம். சரியா, முக்கியமாக அதில் பாருங்க ஐடி, இது இதுக்கான நான் தான் வீடியோ எக்ஸ்பிளனேஷன் வீடியோன்னு போட்டேன் கட்டாயம். சரியா, அடுத்து முக்கியமான விஷயம் என்னன்னா, இப்போ இடெக் எடுத்தவங்க இடெக் மட்டும் அப்ளை பண்ணிட்டு இருந்துருவாங்க. பாருங்க, இடெக் பிடெக் எடுத்தவங்க இதில் பாருங்க சொல்றாங்க, நீங்கள் சாய்ஸ் பாடமாக 3வது பாடமாக வந்து ஐடி எடுத்துருக்கணும். கட்டாயம் ஐசிடி எடுத்தவங்க, அது இல்லாமல் எஸ்எஃப்டி, இடெக், அதாவது டெக்னாலஜிக்காகவே கொண்டு வந்த கோர்சஸ். டெக்னாலஜி எடுத்தவங்க இடெக், ஐசிடி, எஸ்எஃப்டி அப்படின்ற 3 பாடம், சயின்ஸ் ஆஃப் டெக்னாலஜி அப்படின்ற 3 பாடம் எடுத்தவங்களுக்கு துண்டா பேச்சுலர் ஆஃப் ஐசிடி ஆனர்ஸ் டிகிரின்னு சொல்லி இருக்கு. இது வந்து கிட்டத்தட்ட 8 யூனிவர்சிட்டியில இருக்கு. சரியா, இப்போ வந்து ஸ்பெஷலைசேஷன் கொண்டுட்டு வராங்க. ஐடி டிகிரின்னு சொன்னா எனக்கு தெரியும் தானே, இப்போ ஸ்கோப்ல உள்ள டிகிரி, அதனால ஐடி கட்டாயம் அப்ளை பண்ணலாம். ஐடியை விட ஐடி நல்லா, பட் ரெண்டும் நல்லதான். உங்களுக்கு எது விருப்பம்னு பார்த்துட்டு அப்ளை பண்ணுங்க. சரியா, இதை பார்த்தீங்கன்னு சொன்னா இதுல வந்து ஐடெக் எடுத்திருந்தா இல்லாட்டி பிடெக் எடுத்திருந்தா நீ குறிப்பிட்ட கொஞ்சம் கோர்சஸ் இருக்கு. முதல்ல பார்த்த மாதிரி அந்த கோர்சஸ்க்கு நீங்க அப்ளை பண்ணலாம். சரியா, அடுத்த வீடியோவில் கட்டாயம் நான் உங்களுக்கு சின்ன வீடியோ தான் ரெடி பண்ணுறேன். ஐடெக் பிடெக்னு சொல்லி கொஞ்சம் கோர்சஸ் தான் இருக்குது. உங்களுக்கு எதுவும் டவுட்னு சொன்னால் கேளுங்க, கமெண்ட்ஸில் கேளுங்க, இல்லாட்டி வாட்ஸ்அப் குரூப் இருக்கும், அது மூலயமா கேட்டு கிளியர் பண்ணிக்கொள்ளுங்க. சரியா, அடுத்து நான் உங்களுக்கு இந்த கொமன் கோர்சஸ் இருக்கு இல்லையா, அந்த கொமன் கோர்சஸுக்கான ஒரு வீடியோன்னு நான் எக்ஸ்பிளனேஷன் வீடியோன்னு கட்டாயம் போடுறேன். அதை பார்த்து இந்த கொமன் கோர்சஸுக்கானது அதை பார்த்து நீங்கள் அந்த கோர்சஸுக்கும் அப்ளை பண்ணலாமா, அதை அப்ளை பண்ணால் என்னென்ன ஃபீல்டுக்கு போகலாம் அப்படின்றதும் நான் உங்களுக்கு போட்டுவிடுறேன். சரியா, வீடியோ ஷேர் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு. அப்புறம் உங்களுக்கு தேவையான இருப்பாங்க இல்லையா, நிறைய பேர் தெரிஞ்சவங்க ஆர்ட்ஸ் மற்ற ஃபேக்கல்ட்டியாக இருக்கணும், அவங்களுக்கும் மற்ற வீடியோஸ் போட்டிருக்கேன். கட்டாயம் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். சரியா, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.